வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மனோபாலாவுடைய மாடி தோட்டம். ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறையா காட்டியிருப்பீங்க, வெவ்வேறு இதில் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் என் சேனலில் மாடி தோட்டம் போட்டு நடுவில் இந்த கொரோனா காலத்தில் அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் ஆஃபீஸுக்கும் வர முடியல, இன்னும் வர முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். மனசுக்கு ஒவ்வொரு செடியும் பார்க்கும்போது அவ்வளோ வேதனை. என்ன செலவானாலும் பரவாயில்ல, மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக நிறைய மண் வாங்கிட்டு வந்து எல்லாம் ஒவ்வொரு தொட்டியாக அளந்து மண்ணை மாற்றி உரத்தை மாற்றி இதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் என்னுடைய கார்டனர். அவர் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிருக்காரு. பாருங்கள், கருவேப்பிலை இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்த்துருக்காங்களே. எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு பச்சையாக கருவேப்பிலை 2 கொத்து காலையில் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை நான் பறிச்சுக்கிறேன். கருவேப்பிலையிலேருந்து ஆரம்பிக்குது. எப்போதுமே கருவேப்பிலை இல்லாமல் உணவு கிடையாது. உணவில் ஏன் கருவேப்பிலை போடுறாங்கன்னா மருத்துவ குணம் அதிகம் கொண்டது கருவேப்பிலை. உங்களுக்கு தலைமுடியிலேருந்து எல்லாமே நல்லா வளரணும், அந்த மாதிரி இருந்தால் இது நல்லாயிருக்கும். அதனால் வாங்கப்பா. ஐயோ, என்ன மணக்குது தெரியுமா? இங்கே பாருங்கள், அவ்வளோ மனம், கை ஃபுல்லாக மணக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து செடி முருங்கைங்க. அதாவது செடியிலேயே காய் காய்க்கும் அந்த மாதிரி முருங்கை போட்டிருக்காங்க. இது வந்து வேஸ்ட்டு, அது விட்டுருங்க. அது மாதிரி போட்டேன், ஆனால் அது சரியாக வரல, அது தூக்கிடுவேன். இது வந்து அதுதாங்க. இங்கே பாருங்களேன், தக்காளி. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகழகான தக்காளி பாருங்கள். ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. தக்காளி பறித்து போட்டுக்குவோம், ஓகேங்களா? இங்கே பாருங்க, பழுத்தது மட்டும் எடுக்கிறேன். இது உண்மையிலே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தக்காளி தான் இந்த தடவை நான் நிறைய போட்டிருக்கேன். அடுத்தது இங்கே பாருங்கள், அவரைக்காய், பட்டை அவரைக்காங்க. இங்கே பாருங்கள், பட்டை அவரைக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், பட்டை அவரைக்காய். எவ்வளோ ஹெல்த்தியான உணவுகளை நம்ம விட்டுட்டு ஏதோ ஆர்கானிக்காக இல்லாததெல்லாம் தின்னுக்கிட்டு என்னத்தையோ வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம். தயவுசெய்து சொல்லுங்க, இப்போ நீங்கள் காட்டுறது எல்லாமே ஆர்கானிக்கான பொருளுங்க. ஒன்று கூட இந்த மிக்சடு இதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கும். ஒன்றுமே நான் வந்து இதெல்லாம் பண்ணலை. பாருங்கள், அவரைக்காய் கொஞ்சம் பறிச்சிட்டேன்னா இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் அவரைக்காய் இருக்குது பாருங்கள். அவரைக்காய் சாம்பார் இருக்கட்டும், அவரைக்காய் கூட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குங்க. எது வேணால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன், ஐயோ எல்லாம் நீங்கள் வந்து பச்சை வெண்டைக்காய் பார்த்தீங்க. இது வந்து ரெட்டு வெண்டைக்காய்ங்க. அங்கே பாருங்கள், இது லேசாக முள் குத்துவான். அதனால் கையில் இதை மாதிரி ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டு அப்படி கட் பண்ணி எடுக்கணும், ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்தால் க்ளீனாக. ஓகே, யாருக்குமே தெரியாதுங்க இதெல்லாம் இந்த மாதிரி கலர்லலாம் வெண்டைக்காய் இருக்குன்னு. யாருக்கு தெரியும்? எனக்கு அவர் கொண்டதுக்கு போட்டார், எனக்கு நம்பிக்கையே இல்லை இது மாதிரிலாம் வருமானட்டு. பட் அவர் போட்டு காட்டி நம்பிக்கையோடு இருங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு சொன்னார். இங்கே பாருங்கள், இது வந்து வெங்காயங்க, வெங்காயத்தாள். இது வந்து கத்திரிக்காய், ஓகேங்களா? இது வந்து அகெயின் தக்காளி. இங்கே கொஞ்சம் இருக்குது, இன்னொரு பெரிய அது காட்டுறேன் அப்புறம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து வெறும் தக்காளி தாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் 10 கிலோவுக்கு குறையாமல் நான் அறுவடை எடுக்கலை. என் பேர் மனோபாலா இல்லை. இந்த கார்டனில் பியூட்டியான இடம் இதுதான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஐயோ எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்க. இதுக்கு நான் என்னன்னா, இந்த பந்தல் அவர் வந்து அழகாக போட்டு கொடுத்தாருல்ல, இந்த பந்தல் போட்டு கொடுத்து அது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணாங்க. இதை பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. இது கட் பண்ணாமல் விட்டோன்னா என் மேலே கோச்சுக்குவான் அவன். நம்ம கட் பண்ணிடலாம். அப்பா என்ன வெயிட்டுங்க. அது பாருங்க, இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி கட் பண்ணலாம். என் வீட்டு வேலைக்காரி அவங்க அன்னிலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அண்ணே நீங்கள் வந்து இதுவாயிரும்,
தயவுசெய்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க, இல்லைன்னா ரொம்ப முத்தலாயிரும்னு சொன்னாங்க. இல்லைங்க, ரொம்ப இதுவாக தான் இருக்குது. அருமையான ஒரு கூட்டு செய்யலாம் இல்லை? அல்ல பிரமாதமாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் வெஜிடபிள் நம்ம வெளியே வாங்கிறத விட அழகாக வீட்லேயே விளைவிச்சு நம்ம சாப்பிட்றது எவ்வளோ அருமையாக கொடுக்கும் பாருங்கள். ஃபுல்லாக அந்த பின்பக்கம்லாம் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாவக்காய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த பாவக்காய் பாருங்களேன். இதில் வந்து நீங்கள் என்ன வேணும், ரொம்ப முத்தி இருக்குது. ஆனால் நல்ல குழம்பு வச்சு சாப்பிட்டா, காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்குங்க. அவ்வளோ பிரமாதமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். பாவக்காய் உடலுக்கு எவ்வளோ நல்லதுன்னு நான் சொல்லி தேவையில்லை. இது பாருங்கள், நான் இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, கையோட வெட்டிடணும். ஏய் வாப்பை, இந்தாங்க பாவக்காய். இல்லை, அதாவது வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களை கொடுக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன பாவக்காய், இன்னும் வளரல, குட்டியிலேருந்து அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இருக்க அங்கே ஒருத்த தொங்குறான், நான் போகிறேன், போய் அவனை வெட்டுற, மவனை இருடி வரேன். இங்கே பாருங்க, வெஜிடபிள் ஃபுல்லாக ரோப்பிட்டேன். இங்கே பாருங்க, ஸோ க்யூட் இல்லை? அது வந்து தர்பூசணிங்க, தர்பூசணி பாருங்கள். இது ஃபுல்லாக தர்பூசணி தான் போட்டிருக்காரு. அருமையாக இருக்குது பாருங்கள். அது வளரட்டும், பெருசாக வந்த பிறகு அதை வச்சுக்குவோம். அதுக்கு பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தர்பூசணி தாங்க. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் டோட்டல், இது வந்து கத்திரிக்காய் இருக்குது ஃபுல்லாக. அது வந்து ஃபுல்லாக தக்காளிங்க. மறுபடியும் தக்காளி போட்டு, என்னடா இவ்வளோ தக்காளி வியாபாரியாக பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையில் நான் சொல்கிறது இந்த பெட்டு தாங்க. இந்த பெட்டு நான் வந்து முதல்ல பண்ண இதுலேருந்து தக்காளி மட்டும், வெண்டைக்காய் மட்டும் வந்தது, கத்திரிக்காய் வந்தது. அதுக்கு பிறகு மண் வந்து, அதாவது மண்ணை மாற்றாமல் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுல நல்லா இருக்காது. மண்ணை கொத்தி எடுத்து அதில் உரத்தை போட்டு பண்ணணும். இப்போ கீழே வந்து ஒரு லேயர் வந்து மண், நடுவில் உரம் போட்டிருக்காங்க, அதில் மேலே ஒரு லேயர் இது பார்த்துருக்காங்க. அதனால் மண்ணோட தன்மை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த உரத்தோடு சேர்த்து அது என்னென்னா புண்ணாக்கு எல்லாமே சேர்க்குறாங்க. வேப்ப புண்ணாக்கு எல்லாமே பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ ஒரு வேப்ப எண்ணெயை வந்து வேப்ப லிக்விட் இருக்குது, அந்த லிக்விடை வாட்டரில் 1 லிட்டர் வாட்டரில் கட்டிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டு போவார். எவ்வளோ பூ விட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ இத்தனை பூவும் வந்த காயாக மாறினா எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்களேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். எல்லா காய்கறியும், விளைஞ்ச காய்கறியில் நம்ம சமையல் செய்கிறது ஒரு அழகு. அதே போல் இந்த காய்கறியை வந்து இவ்வளோ ஆர்கானிக்காக, என்ன ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது இல்லை? அவ்வளோ பாருங்கள், என்ன ஆர்கானிக், என்ன திக்கு பாருங்கள். உள்ள சதை இருக்கும், அழகாக சட்னி பண்ணலாம், இல்லை கூட்டு பண்ணலாம், பாவக்காயில் நல்லா காரக்குழம்பு பண்ணலாம். உள்ள எல்லாமே இருக்குங்க. அது பாருங்கள், வெண்டைக்காய், தக்காளி எல்லாமே வச்சுட்டேன், அவரைக்காய் வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுட்டேன், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? இதுதான் என் கார்டனை. மீண்டும் வந்து நம்ம என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது போல இருக்குது. இருங்க, அவரைக்காய் கொஞ்சம் இருக்குங்க, விடக்கூடாது. அவனை ஒளிஞ்சிருக்கேன், அவனை கட் பண்ணலன்னா நல்லா இருக்காது. இங்கே வர இந்த வர பட்டா அவரைக்காய் அங்கேருந்து பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன் நான். அவரை பூ பூத்திருக்கே, ஆவாரம் பூ பூத்திருக்கே, மழை வர நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வில்லேஜில். அந்த மாதிரி எவ்வளோ வந்து இந்த மாதிரி ஆர்கானிக்கான ஒரு வெஜிடபிள் வாங்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது விதைச்சி விளைவிச்சு அந்த காயை எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்றது போல் ஒரு சௌகரியம் எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோ சந்தோஷத்தை தரும். இந்தாங்க, நீங்களும் சாப்பாடில் கலந்துங்க.